காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். தமிழகத்து முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த காவேரியினுடைய நடுவண் தீர்ப்பை கெஜெட்டில் வெளியிடுங்கள் என்று கேட்டு உச்சநீதிமன்றம் அப்பொழுது மத்திய சர்க்காரை பார்த்து இதை கெஜெட்டில் வெளியிடுங்கள் என்று சொன்ன பொழுதே அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆக ஒரு பிளவு பெரிய சட்ட நுணுக்கங்களை வைத்திருக்கிற ஒரு மத்திய அரசு, ஒரு மத்திய சர்க்கார், கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கான்ஸ்டியூஷன் அரசு, ஒரு சட்டமே தெரியாமல் நாங்கள் எல்லாம் தவறு இழுத்து விட்டோம், இப்பொழுது எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தெரிந்து விட்டோம் என்று சொல்வது கேவலத்தில் கேவலம். கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள், சில அரசியல் அமைப்புகள் தேர்தலை ஒட்டி இது அரசியல் ஆக்குறாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பது என்பது மனிதனுடைய பண்பு. ஒரு மெர்சி, ஒரு மனிதாபிமும் கூட இல்லாம கர்நாடக அரசு பண்ணுதுன்னா இன்றைக்கு மத்திய அரசுடைய இந்த மனு தாக்கல் வருத்தத்தை கொடுக்குது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்பதனால் அம்மா உடனடியாக திரு சுப்பிரமணியம் அவரை நியமிச்ச போது இன்றைக்கு எந்த வகையில மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்திற்கே இவர்கள் தலை வழங்கினா மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்னு தெரியல. இது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். எது எப்படி இருந்தாலும் தமிழக மக்களுக்கு தண்ணீர் பெற்றுத் தருவதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, மத்திய அரசு மிக தெளிவாக 2 மாநிலங்கள் ஒரு நதிநீரை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளும்போது எந்த மாநிலம் வஞ்சிக்கப்படாது என்பதை தெளிவாகவே மத்திய அரசு தெரிவுபடுத்தியிருக்கிறது. ஒரு சட்டத்தை, சட்டத்தின் வழி வருகிற தீர்ப்பை மத்திய அரசு எப்படி மீற முடியும்? இது அரசியல் சட்டத்திற்கு, இந்திய நாட்டினுடைய சட்டத்திற்கு புறம்பானது, நீதிமன்ற அமைப்புகளுக்கே புறம்பானது. ஆக மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு கூட்டாட்சி செயலில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா வருகிற போது மத்திய அரசாங்கம் நடுநிலையாக இருந்து தலையிட வேண்டும். ஆனால் தற்போது மத்திய அரசாங்கம் நடுவர்மன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த மறுப்பை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பு வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மத்திய அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சாத்தியமில்லை என்று அறிவித்திருப்பது பேரடியாக இருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசு தனது துயர்விபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. சட்ட ரீதியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதற்கு தகுதி இல்லை என்று மத்திய அரசு சொல்லுமையானால் அரசியலமைப்பு சட்டத்தையே மத்திய அரசு குழி தோண்டி புதைக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு களங்கத்தை கற்பித்திருக்கிறது. தான் தலைமையேற்றிருக்கிற பாராளுமன்றத்திற்கே இன்றைக்கு கருப்பு தினமாக மத்திய அரசுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது.